ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவித்தில் ஒரு முக்கியமான ஒரு 4 அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்னென்ன அப்டேட்னு பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக வித்ட்ராவல் பற்றியும் வந்திருக்கு. ஸோ வித்ட்ராவல் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். மறுபடியும் ஒரு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா பேக்கு அந்த மாதிரி அட்வைஸ்மெண்ட் இது பண்ணவங்களுக்கு அப்டேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்ன கொடுத்தாங்கன்னா, டேப்லெட் ஒரு டப்பா மாதிரி கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த இது கொடுத்தாங்க. அது எதுவும் யூஸ் பண்ணி தெரியாது. பட் ஆனால் எல்லோரும் நிறைய பேர் வாங்கி சும்மா இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கூட வாங்கி அப்படியே வச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ அந்த இனிமேல் டேப்லெட், அதாவது அந்த மாத்திரை டப்பா அந்த இது தரல, ஃபுட்டு சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஃபுட்டு சப்ளிமெண்ட்ரினா அது எனக்கே தெரியல, என்ன மாதிரி ப்ராடக்ட் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களும் சும்மா ஒரு இது தான் சொல்லியிருக்காங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சு அதுவும் அந்த மெடிக்கல்ஸ் அந்த இது ரிலேட்டட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் டேப்லெட் டப்பா வராது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று இது வரும். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து வித்ரா வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ரா வந்து ஜூன் 4th அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வித்ராவெலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் எல்லோரும் என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு 19 முடியுது. அப்போ 20 மே லாஸ்ட்லாம் ஏப்ரல் லாஸ்ட்லாம் வித்ரா போட்டுறாங்கன்னு நினச்சிருந்தாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்படி இல்லை, அதர் ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த நம்ம எல்லா மெம்பர்ஸும் அங்கேயும் அங்கிட்டும் இருக்கிறதுனால அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஜூன் 4th தான் உங்களுக்கு வந்து எலெக்ஷன்லாம் முடியுது. ஸோ ஜூன் 4th அப்புறம் தான் உங்களுக்கு வித்ரா வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா இப்போ தான் ஏப்ரலே ஆகுது. ஏப்ரல் 14, மே, ஜூன், எப்படியும் 1.5 மாதம் இருக்குது. ஸோ 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு வித்ரா பண்ணி எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணால் பண்ணிக்கோங்க. வித்ரால் வராது. ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து 3வது வந்து அந்த ஏப்ரல் 20, 21 அந்த டயத்தில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. ஸோ அந்த இதில் என்னன்னா, புதுசாக கடை வைக்கலான்னு யோசிச்சிருப்பாங்கள்ல, மை3 ஆர்ட்ஸில் ஷாப் வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க உங்களோட நியரஸ்ட்டு ஜோனல் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களோட பேரை பதிவு பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் 20, 21 அது நடக்குது ட்ரைனிங்கு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய்ட்டு உங்கள் ஜோனல் ஆஃபீஸில் போய்ட்டு உங்களோட பேரை கொடுத்து பதிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே போக முடியும், இல்லைனா போக முடியாது. சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் 4வது வந்து SG4 டார்கெட் இருக்குல்ல, அந்த லெவல். ஸோ அந்த இது முடித்தவங்கெல்லாம் அதுவும் நான் மார்ச் 31க்கு முன்னாடி SG4 லெவல் முடித்தவங்க எல்லாருமே ஒன் டே ட்ரிப்பு மாதிரி போவாங்க. அது SG4க்கு அந்த ஒரு இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ SG4 முடித்தவங்க ஏப்ரல் 22, 23 சரிங்களா, ஒன் டே ட்ரிப்பு. அவங்களும் அதே மாதிரி ஜோனல் ஆஃபீஸுக்கு போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து ரூமு, போக்குவரத்துக்கெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் அவங்களும் போய் ஜோனல் ஆஃபீஸுக்கு போய்ட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. சரிங்களா? அவங்க டீட்டெயில்ஸை. ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட், வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ இதில் நமக்கு முக்கியமான என்னதுன்னா வித்ராவல் தான். ஸோ வித்ராவல் ஜூன் 4th தான் வரும். ஜூன் இன்னும் 1.5 மாதம் இருக்குது. சரிங்களா? அது எதாவது அவங்களுக்கு எதாவது பணம் தேவையாதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் எதாவது பண்ணிக்கோங்க. ஸோ ஜூன் 4th தான் உங்களுக்கு வித்ராவல் வரும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் அவங்க அப்டேட் பண்ணுறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.